சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல். தமிழ்நாட்டில் தற்போது மிக அதிகமாக பேசப்படக்கூடிய அரசியல் சர்ச்சைகளில் ஒன்று டிடிவி தினகரன் எழுப்பிய ஆதரவு கடித விவகாரம். இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை தமிழ்நாட்டில் ஆழ்த்தியுள்ளது. இந்த பிரச்சனை சாதாரணமான ஒரு அரசியல் குற்றச்சாட்டுவாக மட்டும் தெரியவில்லை. விஜய் தலைமையிலான டிவிகே கட்சியின் நம்பகத்தன்மை, ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சி மற்றும் பின்னணியில் நடந்த அரசியல் பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் கேள்விக்குறியாக்கிய சம்பவமாக இது மாறியுள்ளது. இந்த விவகாரத்தின் முழு பின்னணியும் ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக காணலாம். முதலில் இந்த பிரச்சனை எப்படி தெரியுமா ஆரம்பமானது என்றால், டிவிகே தேர்தலில் 108 இடங்களை வென்ற பிறகு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை எண்ணங்கள் எட்ட முடியாமல் சிக்கலில் இருந்தது. இதனால் பல கட்சிகளிடம் ஆதரவு கோரப்பட்டதாகவும் பல தகவல்கள் வெளியானது. இந்த நேரத்தில் ஏஎம்எம்கே கட்சியின் ஒரே எம்எல்ஏ ஆன காமராஜ் டிவிகேக்கு ஆதரவு அளிக்கிறார் என்கிற மாதிரியான தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் இதுவரைக்கும் பரவியது. இதற்கான ஆதாரமாக ஒரு ஆதரவு கடிதம் கவர்னரிடம் சென்றதாகவும் ஒரு பக்கம் பேசப்பட்டவும் வந்தது. ஆனால் இதைத்தான் டிடிவி தினகரன் கடுமையாக எதிர்த்தார். எங்கள் கட்சி டிவிகேவுக்கு எந்த ஆதரவும் அளிக்கவில்லை, வெளியான கடிதம் போலியாக இருக்கலாம் என்று அவர் கூறினார். மேலும் அந்த ஏஎம்ஏகே சார்பில் எந்த அதிகாரப்பூர்வ முடிவானதும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவாகவும் அறிவித்தார். இதுவே பெரிய ஒரு சர்ச்சையாக இதுவரைக்கும் விஜய்க்கு எதிராக மாறியது. சமூக வலைத்தளங்களில் யார் அந்த கடிதத்தை தயாரித்திருக்கிறார், அதனுடைய கையெழுத்து இருப்பது என்ன கேள்விகள் எனும் வெடிக்கவும் ஆரம்பித்தது. இது விஜய் செய்த தவறா, இல்லைனா டிவிகேவுக்கு எதிராக வேறு யாரும் இந்த மாதிரி சதிகளை செய்து விட்டார்களா, டிடிவி தினகரன் பொய் கூறுகிறார்களா, அவர் உண்மையை கூறுகிறாரா என்கிற மாதிரியான பல கேள்விகளும் இந்த ஒரு நேரத்தில் முன்வைக்கப்பட்டு கொண்டுதாங்க இருக்கிறது. இந்த விவகாரத்தில் முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஏஎம்ஏகே அனுப்பப்பட்ட கடிதத்தில் உள்கட்சி கடிதத்தில் இருந்த ஏஐஏடிஎம்கே ஆதரவு என்ற வார்த்தையை மாற்றி டிவிகே ஆதரவு என மாற்றியிருக்கலாம் என்றும் ஒரு பக்கம் சொல்லப்பட்டு தாங்க கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சந்தேகமும் இதுவரைக்கும் எழுந்து கொண்டும் இருக்கிறது. சில அரசியல் விமர்சகர்கள் இது அரசியல் தந்திரமாகவும் இருக்கலாம் என்றும் அனைவரும் கோரிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ நீதிமன்ற அல்லது போலீஸ் விசாரணை இன்னும் இறுதி வரைக்கும் வெளியில் வரவில்லை. நம்ம காத்திருந்து காணலாம். இதற்கிடையில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு முன்பு காமராஜரை நேரடியாக நிறுத்தி இது கட்சியின் அதிகாரப்பூர்வ முடிவு கிடையாது என்ற வகையில் பேச வைத்தது மேலும் ஒரு பரபரப்பை விஜய்க்குள் ஏற்படுத்தியது. இதன் மூலம் டிவிகே தவறான அரசியல் விளையாட்டு ஆடுகிறதா என்கிற கேள்விகளும் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி கொண்டும் தாங்க வருகிறது. இப்போது முக்கியமான கேள்வி, இதில் விஜய்க்கு நேரடி தொடர்பு இருக்கிறதா இல்லையா? தற்போதைக்கு வெளிவந்த எந்த அதிகாரப்பூர்வ அதிகாரத்திலும் இந்த செயலுக்கு விஜய்க்கு நேரடியான உத்தரவு கொடுத்தார் என்று நிரூபிக்கப்படவில்லை. அதனால் நம்ம காத்திருந்துதான் காண முடியும். அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுவது என்ன தெரியுமா, டிவிகேவின் சில பேச்சுவார்த்தை குழுக்கள் அல்லது ஆதரவு திரட்டக்கூடிய அணிகள் இதற்குள் இருந்திருக்கலாம் என்பதே இதுவரைக்கும் பேசப்பட்ட சில செய்திகளாக இருந்தது. ஆனால் இது முழுமையாக நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு மட்டுமே. அதனால் விஜய் நேரடியாக இதில் ஈடுபட்டார் என்று உறுதியாக யாராலும் சொல்லவே முடியாது. எனவே நம்ம காத்திருந்துதான் காண முடியும் எதையும். மற்றொரு பக்கம் கூறப்படுவது என்ன அப்படின்னா, டிவிகே தரப்பு வேறு விளக்கமும் கூறவும் செய்கிறது. காமராஜ் தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்திருக்கலாம். அது டிடிவி தினகரன் அவர்களுக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் என்கிற மாதிரியான சில தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் என்ன நடக்கப் போகிறது, இந்த கடிதத்தில் என்னதான் இருக்கிறது என்பதை காத்திருந்து காணலாம். உங்களுடைய முடிவு என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய செய்தி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.